ப்ரோ ப்ரோ என்னாச்சுடா? ஏன் டென்ஷனா இருக்க? ப்ரோ இப்படிலாம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. என்னடா சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? அது வந்து உன் மேலேயும் பார்வதி அண்ணி மேலேயும் ஐஸ்வர்யாக்கு டவுட் வந்துருச்சு ப்ரோ. டவுட்டா? ஆமா ப்ரோ. எப்படி? இல்லை ப்ரோ, ஐஸ்வர்யா லஞ்ச் பிரேக்கில் ஆஃபீஸ் வந்தாலாம். வந்துட்டு உன்னோட கேபின் வந்திருக்கா போல. அப்பன்னு பார்த்து அண்ணியும் வாயை அவங்க முந்தானையால் தொடச்சு விட்டுட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தவ சும்மா இருப்பாளா? என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறா ப்ரோ. ஆதிக்கும் பார்வதிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படி இப்படின்னு என்ன கேள்வி கேட்டா நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்த்துட்டேன். பட் கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன படாத பாடுபடுத்திட்டா ப்ரோ. நீ எதுவும் வளரலையே? ஆஹா, நான் எதுவும் வளரல ப்ரோ. என்கிட்ட பதில் வர வைக்கிறதுக்காக என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நாங்க யாரு உஷார் இல்ல. ஆனா அவளுக்கு ஊ மேலையும் பார்வதி அண்ணி மேலையும் டவுட் வந்துருச்சு ப்ரோ. அப்படி இல்ல இல்லன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ப்ரோ. என்னைக்கு அவ என் பேச்ச நம்பி இருக்கிறா? நம்பவே இல்ல ப்ரோ. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தான், அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு எங்கிட்டயே சவால் விடுறா. கோவிலுக்கு போயிருந்த மாமா. அங்க நான் வழக்கமா பாக்குற தாத்தாவை பார்த்தேன். தாத்தா என்ன சொன்னாரு? என்னோட தாலி ரகசியம் புதுசா இன்னொருத்தருக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. ப்ரோ இப்ப என்ன ப்ரோ பண்றது? அவளை எப்படி சமாளிக்கிறது? அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட எதுவும் வளராத. ஓகே ப்ரோ, நான்லாம் எதுவும் வளர மாட்டேன், கவனமா இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம். என்ன விஷயம் ப்ரோ? என் மேலேயும் பார்வதி மேலே ஐஸ்வர்யாவுக்கு டவுட் வந்தது. உன்கிட்ட வந்து விசாரிச்சது, சவால் விட்டது. இது எதுவும் பார்வதிக்கு தெரிய வேண்டாம். பார்வதி கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாத. ப்ரோ அன்னி கிட்ட ஐஸ்வர்யா பத்தி சொல்லிட்டோம்னா அன்னி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல. அவ எச்சரிக்கையா இருக்கட்டும். நீ எதனா சொல்ல போய் அப்புறம் அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவா. அதான் வேண்டான்னு சொல்றேன். புரியுதுல? புரிஞ்சுது ப்ரோ. சரி, நீ போய் வேலையை பாரு. சரி ப்ரோ, நான் வரேன். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் மீட்டிங். அதனால இதோட மீட்டிங்க முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது முக்கியமா பேச வேண்டியது இருந்தா சொல்லுங்க, பேசலாம். மேடம், சேம்பர் ஆஃபீஸில் இருக்கிற சேர் ஃபர்னிச்சர்லாம் ரொம்ப பழசாயிருச்சு. அது எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏங்க நீங்க என்கிட்ட சொல்றீங்க? வழக்கம் போல நம்ம ஃபர்னிச்சர் கடையில போய் பில்ல போட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியதானே? பண்ணிக்கலாம் மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அதான் கேட்டேன். ஆபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் இவங்க கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். நீங்க புதுசா பதவி ஏத்துக்கிட்டு இருக்கிறதுனால விவரம் புரியாம பேசுறீங்க. ஆபீஸ்க்கு எப்ப ஃபர்னிச்சர் எடுத்தாலும் அத மேடம் கடையில வாங்குறது தான் வழக்கம். இவங்க தலைவருங்கிறதுக்காக இவங்க பதவி மிஸ்யூஸ் பண்ணி அவங்க கடையில ஃபர்னிச்சர்ஸா வாங்க வச்சிருக்காங்க. செக்ரட்டரின்ற முறையில இதுக்கு என்னால அலோ பண்ண முடியாது. செக்ரட்டரி மேடம், எதுக்காக நீங்க இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? 4 கடையில விசாரிச்சு எங்க விலை குறைவா இருக்கோ அங்கதானே வாங்கணும். தலைவருங்கிறதுக்காக அதிக விலை கொடுத்து இவங்க கடையில வாங்கினா இது சங்கத்துக்கு நஷ்டம் இல்லையா? இங்க பாருங்க செக்ரட்டரி மேடம், நம்ம சங்கத்துக்கான ஃபர்னிச்சர்ஸ நம்ம தலைவி அம்மா கடையில வாங்கினா பாதி விலை தான். அது உங்களுக்கு தெரியுமா? சங்கத்துக்காக தலைவர் அம்மா பாதி விலைக்கு கொடுத்தாங்கன்னா செக்ரட்டரிங்கிற முறையில நான் முழுசா ஃப்ரீயாவே தரேன். அதுவும் ராஜஸ்தான்ல இருந்தே நான் வர வைக்கிறேன். நீங்க நான் வாங்கி கொடுக்கிற ஃபர்னிச்சரை தான் ஆபீஸ்க்கு யூஸ் பண்ணணும். என்ன மேடம், தலைவரோட மோதுறீங்க? அவங்களோட போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? மேடம் சங்கத்துக்காக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சங்கத்து மூலயமா வருஷம் வறட்சியால பாதிக்கப்பட்ட 5 கிராமங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கான ஃபண்டு நம்ம சங்கத்துல இருந்து கொடுக்கல. அகிலாண்டீஸ்வரி மேடம் தான் அவங்க சொந்த பணத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சங்கத்து மூலயமா வசதி இல்லாத ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இலவசமா சிகிச்சை பண்றோம். வருஷத்துல 10 பேருக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் நடக்குது. அதுக்கும் சங்கத்துல இருந்து நிதி கொடுக்கல, இந்த அகிலாண்டீஸ்வரி மேடம் தான் கொடுக்குறாங்க. இவ்வளவு ஏன்?
நம்ம சங்கம் இருக்கிற இந்த பில்டிங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது தெரியுமா உங்களுக்கு? இது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம சங்கத்துக்காகவும் நம்ம சங்க உறுப்பினர்களுக்காகவும் நம்ம அகிலாண்டேஸ்வரி அம்மா எவ்வளவோ பண்ணிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாம் மொத்தமா சொல்றதா இருந்தா ஒரு நாள் பத்தாது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி அவங்க கிட்ட போட்டிக்கு வரீங்க. அவங்களோட போட்டி போடுறீங்களே, ஒரு தகுதி வேண்டாம்? விடுங்க. சின்ன பொண்ணு, அவ இப்பதான் வந்திருக்கா, அவளுக்கு என்ன தெரியும்? இத பாருங்க, ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்திருக்கான். அவங்க கொஸ்டின் பேப்பருக்கு அவங்க கரெக்டா ஆன்சர் எழுதுனா ஓகே, ஆனா அடுத்தவங்க ஆன்சரை பார்த்து பிட் அடிச்சா ஃபெயில் தான். ஸ்வீட்டு கடை ஓரத்திலே ஸ்வீட்டு, ஒன்னாக ஸ்வீட்டு, ரெண்டாக ஸ்வீட்டு, மூணாக வாங்க சொன்னேன். இந்தாங்க சின்ன. குலாப் ஜாம், குலாப் ஜாம், குலாப் ஜாம். அண்ணி, நான் கேட்டோன்னா குலாப் ஜாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எப்படி இருக்கு சின்னையா? நல்லா இருக்கா? உங்க கைப்பக்குவம் என்னைக்கு குறை சொல்ற மாதிரி இருந்திருக்கா அண்ணி? குலாப் ஜாம் வேற லெவல். ப்ரோ வா ப்ரோ, குலாப் ஜாம் சூப்பரா இருக்கு, நீயும் சாப்பிடுறியா? அண்ணி ப்ரோக்கு. சரி, எடுத்துட்டு வரேன். ஐசே வா, ஐசே உட்காரு. நீ என் கூட சேர்ந்து குலாப் ஜாம் சாப்பிடுறியா? பார்வதி, சின்னையா, ஐஸ்வர்யாக்கு குலாப் ஜாம் கொண்டு வா. சரிங்க சின்னையா. அடிச்சுக்கவே முடியாது. என்ன ஒரு டேஸ்ட், என்ன ஒரு டேஸ்ட். ஆஹா, நானும் எவ்வளவு கடையில குலாப் ஜாம் சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு குலாப் ஜாம் இப்படி டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. வேற லெவல். பார்வதி பின்னிட்ட. பார்வதி, இன்னும் 2 குலாப் ஜாம் கொடுக்கறியா? போதும் சின்னையா, ஸ்வீட் அதிகமா சாப்பிடாதீங்க. ஆமாண்டா, ஏற்கனவே வெயிட் போட்ட, ஸ்வீட்ஸை குறைச்சிக்கோ, டயட் மெயின்டைன் பண்ணு. நல்லா சொல்லுங்க ஆதி, டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அருண்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என் பேச்சு கேக்குறதே இல்ல. அடங்கப்பா, 2 குலாப் ஜாம் சாப்பிடணும்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா? நமக்கு வாயில தான் கண்டம் போல. பார்வதி, எனக்கு வேண்டாம், இதுவே போதும். என்ன ப்ரோ, பாதிலேயே எந்திரிச்சிட்ட? சரி பரவாயில்ல, நானே அதை சாப்பிட்டுக்கிறேன். டேய், இப்பதானே சொன்னேன் ஸ்வீட் அதிகமா சாப்பிட வேண்டான்னு. கண்ட்ரோல்டா இருடா, சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு வா. மிச்சமா இருக்கேன்னு கேட்டேன், அது ஒரு குத்தமா? குலாப் ஜாம் வேற கண்ணிலே நிக்குதே. கடவுளே, அம்மாக்கு தெரியாம மட்டும் பாத்துக்க. பார்வதி, ரொம்ப நல்லா இருந்தது.
ஒன்றும் இல்லை, ஃபோனை மறந்து வச்சுட்டேன், அதான் எடுக்க வந்தேன். மாமா சாப்பிட்டு மிச்சம் வச்ச குலாப் ஜாமுன்னு நான் சாப்பிட்டது ஐஸ்வர்யா அம்மா பார்த்துருப்பாங்களோ? ஒருவேளை பார்த்திருந்தா என்கிட்ட எப்பவும் போல சாதாரணமா பேசியிருக்க மாட்டாங்களே. ஒண்ணுமே புரியலையே. ஐஸ்வர்யா, அங்கிள் வாங்க. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஒண்ணு இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஞான பிரகாஷ் ஆன்மீக சுற்றுலா போயிருந்தான். போன இடத்துல எனக்காக சின்னதா ஒரு gift வாங்கிட்டு வந்தேன்னு இதை என்கிட்ட கொடுத்தான். இது என்ன கிஃப்ட் அங்கிள்? இந்த பிரிச்சு பாரு. கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு அங்கிள். இதே மாதிரி இன்னொரு விளக்கு இருக்கு. மொத்தம் 2 கிஃப்டா கொடுத்தான். இந்த விளக்கு என்கிட்ட இருக்கிறத விட வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமக கிட்ட இருக்கிறது தான் சரி. உன்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்ஸ் அங்கிள். அப்போ இன்னொரு விளக்கு? அது மூத்த மருமகளுக்கு. பார்வதி, அப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அத கொண்டு வரப்பா. என்னடா கணேஷா, பா, உன் வீட்டு படம்லாம் இன்னும் முடியலையா? தோ முடிக்க போறேன்ப்பா. ஆ.
இந்தாங்கப்பா. ஆ. கணேசா, இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கலையா? இன்னொரு பாடம் எழுதணும்க்கா. சரி, டைம் ஆச்சு, எடுத்து வச்சுட்டு வந்து படு. காலையில நேரமா எந்திரிக்கணும்ல, அப்ப எழுதிக்கோ. இல்லக்கா, கையோட முடிச்சிடுறேன். நீ போய் படுக்கா. அவன் எழுதட்டுமா, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, நீ போய் படுத்துக்கோ. சரிப்பா. மாமா தான் கால் பண்றாரு. அப்பா வேற இருக்காரே, இப்ப என்ன பண்றது? சரி, பேசலாம். ஹலோ. இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டியா? தூங்கல மாமா, அப்பா ஹால்ல தான் உட்கார்ந்துருக்காரு. அதான் ஃபோன் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் மாமனார் அங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி, நீ உடனே கிளம்பி கார்டனுக்கு வா. நான் உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு இப்பதானே மாமா நான் சொன்னேன். அப்புறம் எப்படி என்னால வர முடியும்? எதனா சொல்லி சமாளிச்சுட்டு வா. ஏற்கனவே நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளியில வந்தாலும் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துரும் மாமா. அவருக்கு சந்தேகம் எதுவும் வராத மாதிரி எங்க வீட்டுல பூஜை ரூம் சுத்தம் பண்ணோம், இல்ல பூஜை வேலை எதனா இருக்குன்னு சொல்லு. ஏதாவது அவர் நம்புற மாதிரி காரணத்தை சொல்லிட்டு வாயேன். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது மாமா. போன்ல கூட இப்ப நான் பயந்து தான் பேசிட்டு இருக்கேன். காலையில பேசிக்கலாம். இப்ப நான் போனை வச்சிடுறேன். அதெல்லாம் முடியாது. எப்படியாவது உன் அப்பாவை சமாளிச்சுட்டு இப்ப நீ கார்டன் கிளம்பி வர. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மாமா, அங்க மாமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருந்து என்னால எப்படி போக முடியும்? என்ன பண்றது?
வந்துடும். நீங்க எங்க இங்க? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன இங்கே நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல பெரிய தம்பி. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் சந்திக்க வேண்டி வரும்னு நான் கூட எதிர்பார்க்கல தான்.